பொதுவா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃபேவரட்டிசம் இருக்கும். அது நம்ம எல்லா சீசன்லயுமே பார்த்திருக்கோம். ஆனா கடந்த 2 சீசனா மட்டும்தான் ஹோஸ்டா இருக்கிற ஒரு நபர் ஃபேவரட்டிசத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, போன சீசனை பொறுத்தவரை சாச்சனா அப்படிங்கிற ஒரு போட்டியாளருக்கு விஜய் சேதுபதி தூக்காத சொம்பு கிடையாது, அந்த அளவு சொம்பு தூக்குனாரு. அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தவரை பிரஜின் சாண்ட்ரா இந்த 2 பேருக்குமே எந்த அளவு முட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. சார் உங்களுக்கே கேவலமா இல்லையா சார்? டைரக்டா உங்ககிட்ட தான் சார் கேட்கணும். உங்களுக்கே கூச்சமா இல்லையா? கேவலமா இல்லையா சார்? உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கு வக்கு இல்லையா சார்? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் விஜய் சேதுபதியை பார்த்து கேட்டு தாங்க ஆகணும். ஆமாங்க, அன்பு கேங்க போட்டு போலன்னு பொழந்தாருல, இந்த அடாவடி கேங்க பத்தி எதுக்காக கேள்வி கேட்கல? அதாவது பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா இந்த 3 பேருமே சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க. அந்த குரூப்ல பாரு, திவாகர், கமர்தீன், FJ, கெமி இவங்க எல்லாருமே சேர்ந்து கேப்டன்சி டாஸ்க்ல எவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. அதுலயும் பிரஜின் சாண்ட்ரா போதவுல சபரியோட கை ஒண்ணு டேமேஜ் ஆயிருக்குது. அவன் அந்த கையை வச்சு எந்த கம்பியை பிடிச்சிருக்கானோ அந்த கம்பியை முதல்ல உருவுங்க அப்படிங்கிற அளவுக்கு மனசாட்சியே இல்லாம ஒரு கேவலமா ஒரு பிளான் எல்லாம் பண்ணானுங்கல்ல. இதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா சார்? இதுக்கெல்லாம் குறும்படம் போட மாட்டீங்களா? நேத்து ரொம்பவே நல்ல மாதிரி சாண்ட்ரா எந்த அளவு ஒரு டிராமாவை போட்டா. பார்வதிக்கு அப்படி நடக்கும்போது நான் கண் கலங்கிட்டேன், என்னால பார்க்கவே முடியல, அந்த அளவு பதட்டப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பொங்குனால அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கவே இல்லையா? அதாவது பார்வ டாஸ்க்ல சபரி அடிக்கிறாரு, அவர் தான் வின் பண்ணாரு அப்படிங்கறத கனிதான் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க. ஆனா அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே சாண்ட்ரா தான். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுச்சு, அவளுக்கு ஒரு கண்ணே தெரியாத அளவுக்கு கண்ணே வீங்கி போயிருக்குது. இதுல ஒரு கேம் பிளே பண்ணி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக இவங்க எவ்வளவு பெரிய கேவலமான டிராமா பண்ணாங்க. இதுக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா? அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி பத்தி கேள்வி கேட்டுதான் ஆகணும். அந்த அளவு கேவலமா தான் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரியும் வேண்டாதவங்களை வேற மாதிரியும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அதுல குறிப்பா இன்னைக்கு திவாகர் வெளியே போறாரு அப்படின்னு தெரிஞ்சுமே திவாகர் ஒரு இடத்துலயும் பேச விடாம அந்த அளவு அடின்னு அடிக்கிறாரு. எப்பா, மக்களோட ஓட்டிங் அடிப்படையில் கண்டிப்பா திவாகர் வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி போறதா இருந்தா ரம்யா, அரோரா, கனி இந்த 3 பேர்ல இருந்து ஒரு நபர் தான் வெளியே போயிருக்கணும். மாமா டிவியை பொறுத்தவரை மாமா டிவிக்கு தேவையான ஆட்களை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதுக்காக தான் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்ல அதை 4-5 பேரை உள்ள தூக்கி போட்டுவாங்க. நமக்கு தேவையான போட்டியாளர்களை காப்பாற்ற வேண்டிய நேரத்துல இப்படிப்பட்ட ஆட்களை எவிக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் எல்லா சீசன்லயுமே நடக்கிறது தான். அதே மாதிரி தான் இன்னைக்கான எபிசோட்லயும் ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல திவாகர் வெளியே போனது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தப்பே இல்லைங்க. திவாகர மாதிரி உள்ள ஆட்களுக்கு பிக் பாஸ் வீட்டுல இடமே கொடுத்திருக்க கூடாது அப்படிங்கறது தான் நம்ம முதல்ல சொன்ன ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு. அதே நேரத்துல விஜய் டிவி ப்ராடக்டோட கேவலமான விளையாட்டுக்கு திவாகர் எவ்வளவு பெட்டர் அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து. என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை திவாகரை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அதே மாதிரி சபரியை பொறுத்தவரை நான் அழுததே இல்ல அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒப்பாரி வைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கட்டத்துல பாவமா இருந்தாலுமே சில இடங்கள்ல இவ்வளவு சீரியல்ல நடிச்சிருக்காரு, அந்த நடிப்பு திறமையை எங்க காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு தோணுது அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆன உடனே சபரி கிட்ட விஜய் சேதுபதி வந்து ஸ்டோர் ரூம்ல சில பொருட்கள் இருக்கு, எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை சிரிக்கிறாங்க. என்ன அரோரா சிரிக்கிறீங்க, எதையாவது கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அரோரா வந்து சார் ஏதாவது டாஸ்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல கமர்தீன் வந்து அரோராவை பார்த்து வழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கமர்தீன், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேமராலாம் இருக்குது அப்படிங்கறது ஞாபகம் இருக்குதா, மறந்துட்டு தான் எல்லா வேலையும் பண்றியா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. உண்மையாவே கமர்தீனை பொறுத்தவரை காதல் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காரா அப்படிங்கறது தெரியலங்க. காதல் பண்றதுக்காக இல்ல, கண்ட கர்மத்தையும் பண்ணாரு. இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. ஆனா என்ன, அரோராவுக்கு துஷார் வெளியே போயிட்டாரு, அதனால வேற ஆள் இல்லாம கமர்தீனை கைக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே அரோராவை பொறுத்தவரை வேற எந்த கேமும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க விளையாடவே இல்லை. இப்படிப்பட்ட போட்டியாளர்கள் எல்லாம் பிக் பாஸ் இருக்கும் போது திவாகர் வெளியே போனது ஒரு வருத்தம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்படி விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கமர்தீனை கலாச்சிக்கிட்டு இருக்கும் போதே சபரியை பொறுத்தவரை ஸ்டோர் ரூம்ல இருந்து உப்மாவையும் கொஞ்சம் சட்னியும் கொண்டு வராரு. அதாவது கனி சபரி இவங்க 2 பேருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது பார்வதியை பொறுத்தவரை மீதம் இருந்த சட்னியை சிங்க்ல கொண்டு போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனையை பத்தி தான் ஸ்டார்டிங்லேயே பேசுறாரு. இதுல முதல்ல பார்வை போட்டு புழக்கிறாரு. என்ன பாரு, 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல அந்த சட்னியை எதுக்காக நீங்க சிங்க்ல கொண்டு போட்டீங்க, உங்களுக்கு வேணுமா அப்படிமா கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பாருக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்குறாரு. பார்வை பொறுத்தவரை சார் நான் தெரிஞ்சு பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவங்க எப்பவும் போலவே உருட்டுறாங்க. விஜய் சேதுபதி எப்பவும் போலவே ரோஸ் பண்றாரு. என்ன பாரு, உனக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னா நாங்களாம் ஏத்துக்க முடியுமா, நீயே கத்தி பேசுற ஆளு, சட்னி இருக்கு வேணுமா வேண்டாமா நீ கத்தி கேட்டுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்வை உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா FJ போட்டு பொழக்கிறாரு. என்ன FJ, அவங்க உங்களுக்கு சட்னி வைக்காம சிங்கிள போட்டது தப்பு அப்படின்னா
நீயும் அதே தப்ப தான்றா பண்ண. அவங்க மேல இருக்கிற கோவத்துல நீ சாப்பாடை கொண்டு குப்பத்தொட்டில போட்டு போறியே, இதெல்லாம் சரியா? எல்லா வாரமும் இதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுற, அதுக்கப்புறமா கேட்கும்போது கோவத்துல பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாரம் வாரம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற. எத்தனை வாட்டி தான் நீ மன்னிப்பு கேட்கறதுக்கு தயாராவ? தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த தப்பை திருத்துறதுக்கு நீ முயற்சி பண்ண மாதிரியே இல்லையே. வாரம் வாரம் தொடர்ந்து ஏதாவது ஒரு தப்பை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி எஃப்ஜே கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஒன்னு அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை இல்லைன்னு அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு சாப்பாடே தொண்டைக்குள்ளிக்குள்ள இறங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் முட்டு கொடுக்குறாரு. அதுக்கு விஜய் வந்து எப்பா போதும் போ, உன்னோட உருட்டு உட்காருப்பா, இனிமேல் இப்படி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு. அதாவது இந்த பொறுக்கிக்கு முதல் வாரத்துல இருந்து 7வது வாரம் வரைக்கும் அட்வைஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. அவனை பொறுத்தவரை ஆதிரை இருக்கிற வரைக்கும் பெண்கள் கிட்ட எவ்வளவு பொறுக்கித்தனத்தை பண்ணா, வியானாவை எந்த அளவு கேவலப்படுத்தினா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேரை மாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், திவாகர் எல்லாம் பல இடங்கள்ல இழிவுபடுத்திருக்கான். இப்படிப்பட்ட கேவலமான போட்டியாளர்களுக்கு எல்லாம் எதுக்காக விஜய் சேதுபதி சார் இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு எல்லோ கார்டு கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு வக்கீல் இல்லையா சார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுதான் ஆகணும். ஆமாங்க, இந்த வக்கீல் இல்லையா அப்படிங்கிற வார்த்தை விஜய் சேதுபதி சொல்லிதான் எனக்கு ஒட்டிக்கிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா என்ன, அந்த வார்த்தை விஜய் சேதுபதிக்கு பொருத்தமா இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்படி இந்த சட்னி மேட்டர் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி யார் இந்த வீட்டுல பேசினது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. அதாவது கமருதீன், பாரு இந்த ரெண்டு பேருமே விக்ரம பார்த்து பேசியிருப்பாங்க. இத பத்தியான கேள்விகளை இந்த இடத்துல விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அந்த இடத்துல கமருதீன் வந்து தெளிவான விளக்கம் கொடுத்தாரு. அதாவது விக்ரம பொறுத்தவரை எங்க எல்லாருக்கிட்டுமே சொல்லியிருந்தாரு, நான் வந்து ரொம்பவே பண்பானவன், என்ன பண்பானவனா எங்க வீட்டுல வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இந்த வாரம் அவர் நடந்துகிட்ட விதம் வந்து அப்படி தெரியவே இல்லை. பாரு பொறுத்தவரை டாஸ்க்ல அடிபட்டு வலியும் வேதனையுமா உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல வந்து மார்க் பண்றாரு, கேவலமா பேசுறாரு, கிண்டல் பண்ற மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே தான் நான் கேட்டேன், என்னப்போ உன்னை பண்பா வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னியே, ஒரு பொண்ணு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இப்படி மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இதுதான் அவங்களோட வளர்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தவரை எப்படி நீங்க அப்படி பேசலாம், இதெல்லாம் ரொம்பவே தப்பு, வளர்ப்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்கல்ல, நீங்க வேணா 4-5 பேரை வளர்த்து வெளியே அனுப்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்றாரு. சார் இந்த இடத்துல கமருதீன் பண்ணதுல எந்த தவறுமே இல்ல சார். நீங்க வந்து விக்ரம் கிட்ட தான் கேள்வி கேட்டுக்கணும். என்னப்பா ஒரு பொண்ணு அவ்வளவு அடிபட்டு வலியும் வேதனையும் உட்கார்ந்துருக்கா, அந்த இடத்துல போய் மார்க் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா, மனசாட்சியே இல்லையாடா, நீ எல்லாம் மனுஷன் தானா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட கேட்டுக்கணும் சார். எப்படி சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே விக்ரமா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் உங்க கூட ரொம்பவே க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். நீங்க ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சொம்பு தூக்குறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி நமக்குமே ஃபீல் ஆகுது. ஆமாங்க, இன்னைக்கு திவாகருக்கு போட்ட குறும்படத்துல கூட விக்ரம் வந்து திவாகர் கிட்ட சவால் விட்டுருப்பாரு, வாங்க நம்ம 2 பேருமே நாமினேஷனுக்குள்ள வருவோம், யாருக்கு ஓட்டு விழுது அப்படிங்கறத பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து திவாகர் கிட்ட சவால் விட்டுருப்பாரு. அந்த சவால்ல விக்ரம் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா இன்னைக்கு திவாகரோட பயண வீடியோல கூட அந்த சீனை வச்சிருக்காங்க. எதுக்கு இவ்வளவு கேவலமா வன்மத்தோட சுத்துறானு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சரி கமருதீன் என்னதான் சொன்னாலும் விக்ரம் கிட்ட போய் சாரி கேட்டுறாரு. ஆனா பாரு உங்களை பொறுத்தவரை நீங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச பிறகுமே நீங்க எதுக்காக சாரி கேட்கல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பாரு ஒண்ணுதான் சொல்றாங்க, சார் விக்ரம பொறுத்தவரை வேற யாருக்கிட்டையும் வம்பிழுக்க மாட்டான், என்ன தொடர்ந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்கிறான், ஒரு கட்டத்துல நான் ட்ரிகர் ஆகி என்ன பேசினேன் அப்படிங்கறது தெரியல, விக்ரம் வந்து என்ன மட்டும் தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பாரு விஜய் சேதுபதி கிட்ட சொல்றாங்க. இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை விக்ரம் கிட்ட எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. பாரு உட்காருங்க பாரு, தொடர்ந்து இப்படியே பண்ணாதீங்க அப்படி மாதிரி உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு. அந்த பிரேக்ல பாரு வந்து விக்ரம் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து நான் உங்க மன்னிப்பை ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல, இன்னைக்கு மன்னிப்பு கேட்பீங்க, நாளைக்கு இதே மாதிரி திட்டதான் போறீங்க, நீங்க 2 வாரம் ஒழுங்கா இருந்துட்டு அதுக்கப்புறமா மன்னிப்பு கேளுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லே உனக்கு அவ்வளவுலாம் சீன் கிடையாதுரா, நீ அந்த அளவு நல்லவனும் கிடையாது. ஆமாங்க, இந்த வாரம் முழுக்க முழுக்க விக்ரம் எப்படி நடந்துகிட்டாரு, அவரை பொறுத்தவரை அவரோட பாடி லாங்குவேஜை பார்க்கும்போது பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அது பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லல, பொதுவாவே பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி தான் விக்ரமோட பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. அவ்வளவு கேவலமா விளையாண்ட விக்ரம் கிட்ட பாரு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. விக்ரமும் ஒரு அடி அடிச்சாங்க, பாருவும் திரும்ப அடிச்சாங்க, ரெண்டுக்கும் சரியா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே கேவலமா தான் நடந்துகிட்டாங்க. இதை இந்த இடத்துல பாருவுமே ரெஜிஸ்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்பா நீ ஒன்னும் ஒழுங்குலாம் கிடையாது, நீ என்கிட்ட வந்து வம்புழுக்காம நான் வாண்டடா உன்னை எதுவுமே பேசல, நீயும் உன்னை திருத்திக்க, அதை விட்டுட்டு 2 வாரம் ஒழுங்கா இரு அதுக்கப்புறமா சாரி கேளு நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் கிரியேட் பண்ணாத, அந்த அளவு சீன்லாம் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஒரு செருப்படியை கொடுத்துட்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வராரு. விஜய் சேதுபதியை பொறுத்தவரை விக்ரமுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, விக்ரம் உங்களை
உங்களை பொறுத்தளவுல இந்த வாரம் உங்ககிட்ட நிறையவே மாற்றம் இருந்துச்சு. ஆனா அந்த மாற்றத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் எல்லை மீறி போற மாதிரி இருக்குது. உங்க கண்ட்ரோல்ல இல்ல. நீங்க உங்க கண்ட்ரோல்ல நீங்க இருந்து ஃபன் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரே தவிர நீ பண்ணது கேவலமா இருந்துச்சுடா, எதுக்குடா இவ்வளவு கேவலமா மார்க்கிங் பண்ற, எதுக்குடா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கல. எதுக்குன்னா விக்ரம விஜய்ஸுக்கு பிடிக்கும். இத பல வீடியோக்கள்ல விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. அந்த ஃபேவரட்டிசத்தை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி காட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கேப்டன்சி டாஸ்க்கு வராரு. வாங்க சார் சாண்ட்ரா பிரஜனை போட்டு பொலங்க சார், சபரியோட உடஞ்ச கையை திரும்பவும் உடைக்கிறதுக்கு மனசாட்சியே இல்லாம பிளான் பண்ணாங்க சார் அப்படின்னு நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது இவரை பொறுத்தவரை ரம்யாவை போட்டு பொலந்துகிட்டு இருக்காரு. என்ன ரம்யா, வினோத் நின்னுகிட்டு இருந்த கம்பியை புடுங்கும் போது நீங்க என்ன காரணம் சொன்னீங்க? ரொம்ப நேரமா கால் வலிக்குது எங்க அண்ணனுக்கு, அதனால நான் கம்பியை புடுங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சீப்பான காரணத்தை சொல்லி புடுங்குறீங்களே. ஒரு டாஸ்க்னு கொடுக்கும்போது சீரியஸா விளையாட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரம்யா போட்டு பொலந்துகிட்டு இருக்காரு. என்ன விஜய் சேதுபதி சார், கொலை குத்தம் பண்ணவன்லாம் அமைதியா இருந்துகிட்டு இருக்கான், இங்க பிட் பாக்கெட் அடிச்சவனை போட்டு பொலந்துகிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, பிரஜன் சாண்ட்ராவோட குரூப்பை பொறுத்தவரை கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குரூப்பிசம் பண்ணிட்டு இருக்காங்க. போன வாரத்தை பொறுத்தவரை ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வா இருக்கட்டும், பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வா இருக்கட்டும், இல்லனா கேப்டன்சி தேர்வா இருக்கட்டும், இது எல்லாமே சாண்ட்ராவோட முடிவு படி தான் சரியா நடந்துச்சு. சாண்ட்ராவை பொறுத்தவரை எஃப்ஜே தான் கேப்டன் ஆக போறாரு, நம்ம கேப்டன் ஆக்குறோம் அப்படிங்கிற முடிவு எடுத்து ஆக்குனாங்க. இத பத்தில நீங்க கேள்வி கேட்டுக்கணும், இத பத்தி தானே பேசி இருக்கணும். இது எதையுமே நீங்க அட்ரஸ் பண்ணவே இல்லையே சார். சூப்பர் சார். எப்படி சார் சாண்ட்ரா பிரஜனுக்கு எதிராக கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு வக்கில்லையா சார் அப்படிங்கிற கேள்வி நாங்க கேட்கிறோம் சார். நீங்க அடுத்த வாரமாவது ஏதாவது கேள்வி கேளுங்க சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு பேருமே வினோத் திவாகர் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதாவது உங்களோட காம்போ வெளியிருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த இடத்துல பல இடங்கள்ல நீங்க ரெண்டு பேருமே வாய் விடுறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பழைய மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க நீங்க விட்டுருவீங்களாக்கும்? நீங்க தான் சகுனி வேலைகளை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்கீங்களே, மறுபடியும் எதுக்குமா நல்ல வேஷம் போடுற சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கனி விக்ரம் இந்த ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து பாரு சாரி கேட்கறதெல்லாம் என்னால நம்பவே முடியாது, அவ நாளைக்கே அதே வேலையை தான் திரும்ப பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு கனியை பொறுத்தவரை நேத்து விஜய் சேதுபதி என்ன போட்டு பொழக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு, அழுகெல்லாம் வந்துச்சு. ஆனா கேவலமா கேம் ஆடுற பார்வே எந்த வாரமும் அழல, அப்படி இருக்கும்போது நியாயமா நடந்துக்கிற நான் எதுக்காக அழணும் அப்படிங்கிற மாதிரி கனி பேசிட்டு இருக்காங்க. கனியக்கா, முதல் வாரத்துல இருந்து 7வது வாரம் வர நீங்க நியாயமாவே நடந்துக்கலாக்கா. உங்களை பொறுத்தவரை செம சேவ் கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்துல 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக எவன் கேள்வி கேட்க வந்தாலும் அவங்களுக்கு எதிராக வேட்டை நாய்கள் மாதிரி தான் நீங்க வந்து சபரி எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இதுல நீங்க நியாயமா ஆடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நம்புறீங்களா? சூப்பர்க்கா, வெளியே வந்து பாருங்க நீங்க எந்த அளவு நியாயமா விளையாடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். இப்படி கனி விக்ரம பொறுத்தவரை நாங்க ரொம்பவே நல்லவங்க, பாரு தான் கெட்டவ அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ராஜாங்கம் டாஸ்க்ல நடந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கு வராரு. அந்த டாஸ்க்லயுமே பல பிரச்சனைகள் நடந்துச்சு. சாண்ட்ராவை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட தளபதி கேரக்டர்ல எதுவுமே பண்ணல. இந்த இடத்துலயாவது சாண்ட்ராவை பத்தி ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முழுக்க திவாகரை போட்டு பொளக்குறாரு. என்ன திவாகர், உங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணி ஒரு டாஸ்க் கொடுக்கும், நீங்க டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கலத்தி போட்டு போறீங்க, மறுபடியும் எதுக்காக நாங்க டாஸ்க் எல்லாம் கொடுக்குறோம், உங்களுக்கு டாஸ்க்ல இருந்து வெளியே போறதுக்கு யார் உரிமையை கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி கிடந்து கத்துறாரு. திவாகரை பொறுத்தவரை ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அமைதியா இருக்கிறாரு. அந்த இடத்துல திவாகரை போட்டு பொளக்க தான் செய்யறாரு. யோ, உங்ககிட்ட தான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லியா? நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் விட போறதே கிடையாது, நான் ஸ்டேஜ்ல தரையில உட்கார போறேன், நீ பதில் சொல்லு, அதுக்கப்புறமா தான் எழும்புவேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன புள்ளத்தனமா விஜய் சேதுபதி வந்து அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம திவாகர் ரீல்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கேமராவா சுத்திக்கிட்டு இருக்கல, ஆனா நாங்க கொடுத்த டாஸ்க பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி திவாகரை போட்டு பொளக்குறாரு. அதாவது திவாகர் ரீல்ஸ் பண்றதுக்காக கேமரா பக்கத்துல போகும்போது கேமரா திரும்பும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வாரம் திவாகர் தான் தூக்க போறாங்க, 40 நாள் திவாகரை வச்சு ஓட்டிட்டாங்க. இப்போ திவாகரோட தேவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள முடிஞ்சிருச்சு. ரவுடியா பிரஜினை உள்ள இறக்கிருக்கோம், சகுனியா பிரஜின் மனைவி சாண்ட்ராவை களம் இறக்கிருக்கோம், இனி திவாகர் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்லயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த இடத்துல திவாகரை பொறுத்தவரை சார் ஃபர்ஸ்ட் டைமா தான் சார் நான் டாஸ்க்ல இருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. ஆனா அவரை பேச விடாம விஜய் சேதுபதி அப்படியே நீட்டி முழக்கிட்டு போறாரு. என்னது ஃபர்ஸ்ட் டைம்? நீங்க ராஜாவா இருக்கும் போது இளவரசிகள் வந்து அடுத்த ராஜாங்கத்துல போய் பேசுனது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா நீங்க டாஸ்க்ல இருந்து எப்படி வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. சூப்பரியா, உன்னைய பொறுத்தவரை ஒரு கோமாளி கிடைச்சிட்டா போதுமே, வச்சு பொழந்துகிட்டு இருப்பியே, உன்னோட வீரத்தெல்லாம் இவங்கிட்ட தான் காட்டுவேன், பிரஜின்ட்ட காட்டுறதுக்கு வக்கு இல்ல, சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு வக்கு இல்ல,
என்னையா உன்னோட நியாயம் அப்படிங்கிற மாதிரி திவாகரை போட்டு பொலன்னு பழக்கிறாரு. பல இடங்கள்ல திவாகரை பார்க்கும்போது பாவையா அந்த மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே ஃபீல் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ராஜாங்கம் டாஸ்க்ல நான் பெரிய பிளான வச்சிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு கதையை சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நாங்க தனி ராஜாங்கம் உண்டு பண்ணோம் அப்படிங்கிற முடிவுல இருந்தோம், நாங்க தான் பிளான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சுபிக்ஷா பொறுத்தவரை சார் அது என்னோட ஐடியா சார், அவனோட ஐடியா இல்ல சார் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தவரை அதை தான் நான் சொல்ல வந்தேன், தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பல்ட்டி அடிக்கிறான். அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பா நீ சொன்னது உன்னோட ஐடியா மாதிரி தான் பதிவு பண்ண, சுபிக்ஷா சொல்ல போய் தான் இது சுபிக்ஷாவோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, என்னதான் இருந்தாலும் ஐடியாலாம் நல்லா இருந்துச்சு, ஆனா டாஸ்க்ல நாங்க எதையுமே பார்க்கலையே, ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா பாராட்டலாம், நீங்க எதுவுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எல்லாருமே ஒவ்வொரு ஷீல்டை வச்சுக்கிட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடிட்டு இருக்கீங்க, உங்களோட ஷீல்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு. இந்த இடத்துல விக்ரம் வந்து சார் என்னோட ஹியூமர் தான் சார் என்னோட ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. யோ உன்னை பொறுத்தவரை ஹியூமர் உன்னோட ஷீல்டு இல்லையா, மார்க்கிங் தாயா உன்னோட ஷீல்டாவே இருந்துகிட்டு இருக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மார்க்கிங்கை மாத்தி கொஞ்சமாவது ஹியூமரை கொண்டு வாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா வர்ற பார்வை பொறுத்தவரை சார் என்னை பொறுத்தவரை என்னோட பேச்சு தான் சார் என்னோட ஷீல்டு, என்னோட பேச்சு திறமையால தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாவே பார்வை பொறுத்தவரை சமூக வலைதளங்கள்ல இருந்தே பேச்சு திறமையால மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேச்சு திறமை மட்டும் சொல்ல முடியாதுங்க, எரும மாடு தோல், எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போ நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி திமுறான ஆட்டிடியூட் அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறமா பிரஜனா இருக்கட்டும் எஃப்ஜே இருக்கட்டும் நாங்கெல்லாம் கண்ணாடி மாதிரி சார், எங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நாங்க நடந்துப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது எதிரில் இருக்கிறவன் கண்டதை தின்னா அப்படின்னா இவனுங்களும் எடுத்து தின்றுவானுங்க போல. ஆமா தானங்க, இவனுக்கு பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. அடுத்ததா சபரியை பொறுத்தவரை நான் ரொம்பவே எமோஷனல் ஆன ஆளு, இருந்தாலும் நான் என்ன ஸ்ட்ராங்கா காட்டிக்கிறேன், பல இடங்கள்ல எனக்கு அழணும்னு தோணும், ஆனா அழாம கட்டுப்படுத்திட்டு இருக்கேன், எப்படி அழணும் அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சபரி பேசுறாரு. அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்ப அழணும்னு தோணுச்சா அழுதுரு, எமோஷனலை கட்டுப்படுத்துறதுனாலதான் உனக்குள்ள இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது, ஒன்ன சரி பண்றதுக்கான முயற்சியை நீ தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. அடுத்ததா எழும்புற அரோராக்காவை பொறுத்தவரை ஃபன் லவ்விங் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களை பொறுத்தவரை கட்டுமஸ்தா ஒரு ஆண் இருந்தா போதும், லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்பீங்க, இதுல ஃபன் லவ்விங் பர்சனா சூப்பர் அரோரா, உங்களை பொறுத்தவரை எதுக்காக வந்தீங்க, உங்க பேரை மாத்தணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது, உங்களை பொறுத்தவரை பணத்துக்காக மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. பொதுவாகவே விஜய் டிவியை பொறுத்தவரை காதல் கண்டென்ட் கொடுத்தா பேமெண்ட் அதிகம் அப்படிங்கிறது எல்லா சீசன்லயுமே போட்டியாளர்கள் பேசியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த வகையில அரோரா இந்த சீசன்ல அள்ளிட்டு போறாங்க. இவ்வளவு நாள் துஷாரை வச்சு அள்ளிக்கிட்டு இருந்தாங்க, இந்த வாரம் கமர்தீனை வச்சு அள்ள போறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா எழும்புற சாண்ட்ராவை பொறுத்தவரை என்னோட பொறுமையா இருக்கட்டும், அதே நேரத்தில் என் மனசுல என்ன நினைக்கிறேன் அப்படிங்கறத காட்டிக்காத முகபாவனையா இருக்கட்டும், இதுதான் சார் என்னோட ஷீல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேவலமா ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க. விஜய் பார்த்து கண்ணெல்லாம் அடிக்கிறாங்க. சூப்பர்கா, வேற லெவல்கா, நீங்க உங்களை பொறுத்தவரை நீங்க எவ்வளவு கேவலமா சபரிக்கிட்ட எல்லாம் நடந்துக்கிட்டீங்க. அந்த பிரஷ் மேட்டர்ல சாண்ட்ராவை பொறுத்தவரை நான் ஒரு பொண்ணு தாண்டா, உனக்கு எதிராக நேருக்கு நேரா பேசுவேண்டா, எனக்கு துணையா எனக்கும் ஒரு ஆம்பளை இருக்காண்டா, பிரஜன் இருக்காண்டா, நீ என்ன வேணாலும் பண்ணுடா அப்படிங்கிற மாதிரி வீரவசன்லாம் அடிச்சீங்களேக்கா, அதை பத்தி எல்லாம் விஜய் கேள்வியே எழுப்பலையே. அந்த அளவு சபரி வந்து பிளான் பண்ணி உங்களை மாட்டி விடணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா நீங்க தான் ஒவ்வொன்னா பிளான் பண்ணி ஒவ்வொரு செங்கலா புடிமிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அன்புக்கு அங்க உடைச்சி சின்ன பின்னமா ஆக்கிட்டீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே திவாகர் வெளியே போயிட்டாரு. இனி என்ன உங்களோட டார்கெட், பார்வை வெளியே அனுப்பணும் அப்படிங்கறத உங்களோட டார்கெட்டா இருக்கணும். முயற்சி பண்ணி பாருங்க. இந்த சீசனை பொறுத்தவரை கண்டிப்பா டாப் 5க்குள்ள பார்வை வருவாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் போட்டியாக எல்லாருமே சொன்னதுக்கு அப்புறமா நானும் ஷீல்டு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அவரோட ஷீல்ட சொல்றாரு. அதாவது நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும். நோ சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதை சொல்லி பழகிட்டீங்க அப்படின்னா நீங்க நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. கண்டிப்பாவே எல்லார் வாழ்க்கையிலையும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு அட்வைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நோ சொன்னா வருத்தப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம வாழ்க்கை ஃபுல்லா கவலைப்பட வேண்டி இருக்கும். அதனால நோ சொல்ல வேண்டிய இடங்கள்ல நோவே சொல்லுங்க, எஸ் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்ன பாரு ட்ரெஸ்ஸை வச்சுலாம் யார் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கெஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அந்த இடத்துல பாரு வந்து சார் என்னோட ட்ரெஸ் வந்து ரெட் கலர்ல வந்துச்சு, ரெட் கலர்னா எவிக்ஷன் இல்லனா டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி நான் பேசி வச்சுட்டு தான் உள்ள வந்தேன், அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே விஜய் சேதுபதி வந்து எப்பா இந்த வார வீக்கெண்ட்ல வர ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்பவே இல்லை, ட்ரெஸ்ஸை மாத்தி மாத்தி தான் அனுப்பிட்டு இருக்கோம், அதனால உங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
இப்படி பார்வுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வாரம் நாமினேஷன்ல இருக்கிற எல்லாரையுமே ஒன்னா உட்கார வைக்கிறாரு. உட்கார வைக்கிறது கூட பரவாயில்லங்க, சாண்ட்ரா விக்ரம் இந்த ரெண்டு பேரையுமே முதல்ல காப்பாத்துறாரு. அதாவது சாண்ட்ரா விக்ரம் தான் நல்லவங்கப்பா, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பாலிக்கா சொல்றாரு. அதே நேரத்துல திவாகர் தான் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவரோட கார்டு எடுத்து நீட்டுறாரு. இதை பார்க்கும்போது என்னப்பா கனித்திருதானப்பா ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தாங்க, கனியை காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக இந்த கோமாளியை தூக்கி வெளியே போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் திவாகரை பொறுத்தவரை இதையும் ரொம்பவே கூலா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் ரொம்பவே கூலா தான் இருக்காரு. ஆனா பார்வை பொறுத்தவரை நீ எல்லாமே எப்படி கேம் ஆட போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு ஆள்றாங்க. உண்மையாவே பார்வுக்கு பல இடங்கள்ல திவாகர் வந்து சப்போர்ட்டா இருந்திருக்காரு. இனி பார்வோட கேம் பிளே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். அதே நேரத்துல வினோத்துமே எதுவுமே நான் மனசறிஞ்சு உங்களை காயப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக பண்ணவே இல்லை, எல்லாமே ஃபன்னா தான் நான் பண்ணேன், எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அவருமே ஃபீல் பண்ணி அழுறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல திவாகரை பொறுத்தவரை ரொம்பவே ஸ்ட்ராங்காவே பேசுறாரு. நான்லாம் வருத்தப்படவே இல்லப்பா, நான்லாம் 40 நாள் உள்ள இருப்பேன்னு கூட நினைச்சு கூட பார்க்கல, இவ்வளவு நாள் உள்ள இருந்ததே பெரிய விஷயம் அப்படிங்கிற சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா ஃபன்னா வெளியே வர்றாரு. வந்தவர் விஜய் சேதுபதி கிட்ட முத்தெல்லாம் வாங்கி என்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி செம ஃபன் பண்ணிட்டு தான் வெளியே போறாரு அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே திவாகரை பொறுத்தவரை இந்த சீசன்ல மறக்க முடியாத ஒரு போட்டியாளர் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்படி திவாகரோட வெளியேற்றம்லாம் நடந்துருச்சு. விஜய் சேதுபதி சாரோட எபிசோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சபரியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் எல்லாரையுமே உட்கார வச்சு நான் ரொம்பவே எமோஷனல் ஆன நபர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறாரு. இதை பார்க்கும்போது ரியலா தெரிய மாட்டேங்குது சபரி. நீங்க அல்றத பார்க்கும்போது எதுக்குடா இவ்வளவு போலியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்குமே ஃபீல் ஆகுது. ஆமாங்க, சபரியை பொறுத்தவரை போன சீசன்ல ஃபன் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஷோல சபரி எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதுக்கு நேர் எதிர்மாறா நான் ரொம்பவே நல்லவன், அன்பானவன், அமைதியானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான முகத்திரையோட இருக்கிறீங்க. அந்த முகத்திரையிலிருந்து வெளியே வாங்க, நீங்களே இருங்க. 40 நாள் தான் ஆகுது. கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனா திரும்ப ஒரு சிம்பத்திக்காகவும் நல்லவன் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க நடிக்கிற மாதிரி தான் பாக்குற மக்களுக்கு ஃபீல் ஆகும். அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டு கேம் ஒழுங்கா விளையாண்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சபரி அழுறத பார்த்த உடனே ரம்யா ஒரு பக்கமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இப்பதான் கேம் ஆட தொடங்கினேன், இருந்தாலும் சபரி அழுறத பார்த்த உடனே எனக்கும் அழுகையா வருது, அண்ணன்லாம் பார்க்க கூடாது, ஒதுங்கிதான் போகணும் அப்படின்னு நினைச்சா கூட சபரி அழுறது எனக்கு ரொம்பவே காயப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி ரம்யா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சபரியை பொறுத்தவரை கேமரா பார்த்து அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, எம்மா நான் அழுத நினைச்சலாம், நீ வருத்தப்படாதம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து பதிவு பண்றாரு. அதுக்கப்புறமா டைனிங் ஏரியால பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் அன்பு கேங்க எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கு. ஆமாங்க, ரம்யாவா இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், எஃப்ஜியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இந்த 4 பேருமே ஒன்னா உட்காந்துருக்காங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அன்பு கேங்க பொறுத்தவரை ஆட்கள் குறைஞ்சு போச்சு. அதே நேரத்துல அடாவடி கேங்கான சாண்ட்ரா பிரஜின் அணி தான் இப்போ பவரா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 குரூப்புக்கு இடையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் சீலான உங்களை பொறுத்தவரை கேமே ஆடாம மிச்சர் மட்டுமே சாப்பிட்டு இருக்கிற போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது திவாகரோட வெளியேற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி சாண்ட்ரா பிரஜின் இந்த 2 பேருக்குமே முட்டு கொடுத்து ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.